தகவல் செயலாக்கம் சேர்ப்பு விளையாட்டு அறிமுகம். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் செட் கேம் இன்ட்ரோடக்ஷன். கணிதத்தின் உதவியால் எந்த ஒரு விளையாட்டின் தனித்துவமான பண்புகளையும் புரிந்து கொண்டு சிந்தித்து அதிலுள்ள சவாலான சூழல்களை எதிர்கொள்ள இயலும். இவ்வகுப்பில் சேர்ப்பு விளையாட்டினை பற்றி அறிந்து கொள்ளலாம். சேர்ப்பு விளையாட்டு செட் கேம். இவ்விளையாட்டு பொருட்களை அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கும் ஒரு புதிர் விளையாட்டு ஆகும். 4 விதமான அடையாளங்கள் கொண்ட அட்டைகளை பயன்படுத்துவர். அவை: 1 வடிவம் ஷேப், 2 நிறம் கலர், 3 நிழல் ஷேட், 4 எண்ணிக்கை கவுண்ட். ஒரு முழு சேர்ப்பு அட்டை தொகுப்பில் வட்டம், நட்சத்திரம் மற்றும் சதுரம் என 3 வடிவங்கள், சிவப்பு, பச்சை மற்றும் ஆரஞ்சு என 3 நிறங்களில், திண்மம், எல்லைக்கோடு மற்றும் சுருள் வடிவம் என 3 நிழல் உருவங்களில், 1, 2 மற்றும் 3 என எண்ணிக்கைகளில் மொத்தம் 81 அட்டைகள் இருக்கும். வடிவங்கள்ல 3, நிறங்கள்ல 3, நிழல்கள்ல 3, எண்ணிக்கையில 3. ஸோ 4 வகையான 3கள் இருக்கின்றதுனால இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் பெருக்குனா 81 அட்டைகள் நமக்கு கிடைக்கும். ஒரு முழு சேர்ப்பு அட்டை தொகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஒரு முழு சேர்ப்பு அட்டை தொகுப்பு. திண்மம் 1 வட்டம், 2 வட்டம், 3 வட்டம். எல்லைக்கோடு 1 வட்டம், 2 வட்டம், 3 வட்டம். சுருள் வடிவம் 1 வட்டம், 2 வட்டம், 3 வட்டம். திண்மம் 1 நட்சத்திரம், 2 நட்சத்திரம், 3 நட்சத்திரம். எல்லைக்கோடு 1 நட்சத்திரம், 2 நட்சத்திரம், 3 நட்சத்திரம். சுருள் வடிவம் 1 நட்சத்திரம், 2 நட்சத்திரம், 3 நட்சத்திரம். திண்மம் 1 சதுரம், 2 சதுரம், 3 சதுரங்கள். எல்லைக்கோடு அவுட்லைன் மட்டும் இருக்கும். 1 சதுரம், 2 சதுரம், 3 சதுரங்கள். சுருள் வடிவம் 1 சதுரம், 2 சதுரம், 3 சதுரம். ரெட்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அடுத்தது ஆரஞ்சு, அடுத்தது பச்சை. 3 தொகுப்புகளா இருக்கு. மொத்தம் 81 கார்டுகள் இருக்கு. ஒரு முழு சேர்ப்பு என்பது 3 அட்டைகளை கொண்ட தொகுப்பாகும். இத்தொகுப்பானது பின்வரும் 4 நிபந்தனைகளை நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும். நிபந்தனை 1: 3 அட்டைகளும் ஒரே விதமான வடிவத்தை கொண்டவையாக இருக்க வேண்டும், அல்லது அனைத்தும் வெவ்வேறு வடிவங்களை கொண்டவையாக இருக்க வேண்டும். 3மே ஒரே ஷேப்பா இருக்கணும், இல்லைன்னா 3மே வேற வேறையா இருக்கணும். இதுல 2 ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. நிபந்தனை 2: 3 அட்டைகளும் ஒரே விதமான வண்ணத்தை கொண்டவையாக இருக்க வேண்டும், அல்லது அனைத்தும் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டவையாக இருக்க வேண்டும். 3மே ஒரே கலர்ஸா இருக்கணும், இல்லைன்னா 3மே 3 டிஃபரெண்ட் கலர்ஸா இருக்கணும். ஏதாவது 2 ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. நிபந்தனை 3: 3 அட்டைகளும் ஒரே விதமான நிழல் உருவத்தை கொண்டவையாக இருக்க வேண்டும், அல்லது அனைத்தும் வெவ்வேறு நிழல் உருவங்களை கொண்டவையாக இருக்க வேண்டும். 3மே 3 டிஃப்ரெண்ட் கைண்டா இருக்கணும்.
ஏதாவது 2 ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. நிபந்தனை 4, 3 அட்டைகளும் ஒரே எண்ணிக்கையை கொண்டவையாக இருக்க வேண்டும் அல்லது அனைத்தும் வெவ்வேறு எண்ணிக்கைகளை கொண்டவையாக இருக்க வேண்டும். இருந்தா எல்லாமே ஈக்குவலா இருக்கணும், அப்படி இல்லைன்னா எல்லாமே வேற வேறையா இருக்கணும். 1 2 அப்படி பேர் ஆகக்கூடாது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேர்ப்பு அட்டை தொகுப்புகள் ஒரு முழுமையான தொகுப்பை உருவாக்குகின்றனவா என்பதை சரிபார்க்கவும். விடைக்கு தகுந்த காரணத்தையும் கூறுக. கொடுக்கப்பட்ட சேர்ப்பு அட்டை தொகுப்புகள் 3ஐயும் பாருங்க. அவுட்லைன் எல்லை கோடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 வட்டம், 2 வட்டம், 3 வட்டம் இது கொடுக்கப்பட்டிருக்கு. விடை மற்றும் அதற்கு தகுந்த காரணங்கள். வடிவம் பூர்த்தி செய்தா 3மே ஒரே வடிவம், டிக் பண்ணிக்கலாம். நிறம் 3மே வேற வேற நிறம் இருந்தா ஒரே நிறமா இருக்கணும், 3ம் வேற வேறையா இருக்கணும், இல்லைனா அப்ப இதுக்கும் டிக் தான். நிழல் உருவம் அதுவுமே இங்கே ஒன்னா தான் இருக்கு, எல்லாமே எல்லை கோடுகள். ஸோ ஒன்றாக இருப்பதனால நிழல் உருவமும் டிக்கு. எண்ணிக்கை பாருங்க, எண்ணிக்கை 3லையுமே 3 வகையான எண்ணிக்கை. ஸோ அதுக்கும் ஒரு டிக். அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கிறது, எனவே இது ஒரு முழுமையான சேர்ப்பு தொகுப்பு ஆகும். அடுத்தது பாருங்க, வடிவத்தை பாருங்க. 2 ஸ்டார், 2 சதுரம், 2 வட்டம், 3ம் ஒன்றாக இருக்க வேண்டும், இல்லைன்னா 3 வேற வேறையா இருக்கணும். அப்ப இங்க 3ம் வேற வேறையாக இருப்பது பொருத்தமாக இருக்கிறது. அப்ப வடிவத்தை டிக் பண்ணிக்கங்க. நிறம் எல்லாமே ஒரே நிறம், ஆரஞ்சு கலர், டிக் பண்ணிக்கோங்க. நிழல் உருவத்தை பாருங்க. ஒன்று அவுட்லைனாக இருக்கணும், இல்லை திண்மமாக இருக்கணும், இல்லைன்னா சுருள் வடிவமாக இருக்கணும். இங்கே பார்த்தா 2 திண்மமாக இருக்குது, 1 சுருள் வடிவமாக இருக்குது. 3மே வேறு வேறையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதை ஏற்றுக்கலாம். இங்கே 2 ஜோடி ஆகுது, அதாவது நட்சத்திரமும் வட்டமும் திண்மமாக இருக்குது. ஸோ இதை ஏற்றுக்க முடியாது. நிழல் உருவம் இங்கே சேர்ப்பில் வரலை, இன்டு மார்க் போட்டுக்கோங்க. எண்ணிக்கை எல்லா எண்ணிக்கையும் சமமாக இருக்குது, ஸோ அதுவும் டிக் பண்ணிக்கோங்க. நிபந்தனை 3னை இத்தொகுப்பு பூர்த்தி செய்யவில்லை, எனவே இது முழுமையான சேர்ப்பு தொகுப்பு அல்ல. அடுத்தது பாருங்க, 1 சதுரம், 2 சதுரம், 3 சதுரம். வடிவம் ஒரே வடிவம், எல்லாமே சதுரம், டிக் பண்ணிக்கலாம். நிறம் எல்லாமே பச்சை, டிக் பண்ணிக்கலாம். நிழல் உருவம் 1 சுருள் வடிவம், 1 எல்லைக்கோடு, இன்னொன்று திண்மம், 3ம் வெவ்வேறானதாக இருக்கு, டிக் பண்ணிக்கலாம். எண்ணிக்கை 1 2 3 வேறுபட்ட எண்ணிக்கை, ஸோ அதையும் டிக் பண்ணிக்கலாம். அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கிறது, எனவே இது ஒரு முழுமையான சேர்ப்பு தொகுப்பு ஆகும். அடுத்தது பாருங்க, 1 ஸ்டார், 2 சதுரம், 2 வட்டம். வடிவம் 3மே வேறுபட்டவைகள், ஸோ ஷேப்ஸ் வேறுபடுறதுனால நிபந்தனை 1 சாட்டிஸ்ஃபை ஆகுது. நிறம் ஒரே நிறம் சிவப்பு, அப்போ இங்கே அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நிழல் உருவம் 3ம் வேறுபட்ட உருவங்கள், 1 சுருள் வடிவம், 1 திண்மம், இன்னொன்று எல்லைக்கோடு. ஸோ நிழல் உருவமும் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது, டிக் பண்ணிக்கலாம். எண்ணிக்கை பாருங்க, இதில் 2 2ன்னு 2 தடவை வந்துடுது, இப்படி வர முடியாது. 3மே ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா 3மே வேற வேறையாக இருக்கணும். 4வது நிபந்தனை இங்கே பொய்க்கிறது. நிபந்தனை 4னை இத்தொகுப்பு பூர்த்தி செய்யவில்லை, எனவே இது ஒரு முழுமையான சேர்ப்பு தொகுப்பு அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?